안녕친구들. அஞ்சரா டைனீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? இது யாருக்கு எழுதுறதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. ஜேகேக்கு எழுதலாமா, டேக்கு எழுதலாமா, இல்லை ஜிம்முக்கு எழுதலாமா அப்படின்னு 1008 கன்ஃபியூஷன். கடைசியாக சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததில்ல. அஃப்கோர்ஸ் நம்ம தேயாங் தான் வந்துட்டார். என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அவருக்கு தான் இந்த ஒன் ஷாட்டு தம்ப்லைன் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. அண்ட் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வியூஸ் போகுது, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. சில வீடியோலாம் வியூஸே போக மாட்டேங்குது. நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த டேனக்காவோட ரொம்ப ரொம்ப சின்ன ரெக்வஸ்ட்டு, ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் நான் இப்போ எங்கே இருக்கீங்கனாக்கா கொரியாவில் இருக்கீங்க. தேங் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவருக்கு ஜாப் அங்கே இருக்கிறனால ஆஸ்திரேலியாவில் இருக்கார். லாஸ்ட் 3 இயர்ஸாக அவர் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கார். நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல. வீட்லேயும் தெரியும் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஸ்டில் உங்களால் ஒன்றா இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஒர்க்கு. அவருக்கும் ரொம்ப டைட்டான ஷெட்யூல்ஸு. நீங்களும் இங்கே கொரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கனால உங்களால் பெருசாக கம்யூனிகேஷன் பண்ணிக்க முடியல. காலையில் ஒருக்கா ஃபோன் பண்ணுறது, இல்லைனா மெசேஜ் பண்ணுறது, சாயங்காலம் ஒரு 1/2 hour போல் பேசுறது. அதுவும் மாட்ரேட்டி தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பேசவும் மாட்டீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட டே அண்ட் நைட் ஸ்பெண்ட் ஆகிட்ருக்கோம். ஆன் ஃபைன் டே நீங்கள் அப்போ தான் உங்கள் ஒர்க்குக்கெல்லாம் கிளம்பி ஆஃபீஸ்க்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஆஃபீஸ் பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் தேங்க் தான், ஓய் எங்கே இருக்க, நான் இப்போ தான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கேன், ஆஃபீஸ் வரப்போகுது, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இங்கே தேங்க்கு பாப்பப் ஆகுது. அவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் 3:30 போல் அவருக்கு பாப்பப் வந்துடும். அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலோட மொபைல் எடுத்து, நான் இங்கே ஆஃபீஸில் கேஃபேட்டேரியாவில் இருக்கேன், வீடியோ கால் வர முடியுமா? இல்லை முடியாது வையன், எனக்கு இங்கே ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அது பண்ணிகிட்டே நான் கேஃபேட்டேரியாவில் உட்காந்துருக்கேன், நீ ஆஃபீஸ் போ, நான் நைட் பண்ணுறேன். நீ நைட் பண்ணும்போது எனக்கு இங்கே ஆஃபீஸ் டைம், நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடியாது, புரிஞ்சுக்கோ ப்ளீஸ், கொஞ்சம் நேரம். சரி 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 வெயிட் அ மினிட், நான் உடனே ஒரு 5 minutesல கால் பண்ணுறேன், நீ அப்படியே வெயிட் பண்ணணும் சரியா? அப்படியெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன், என்னால் இப்போ தான் உங்ககிட்ட ஃப்ரீயாக பேச முடியும், வீட்டுக்கு போனால் ஒர்க் வந்துடும் தயாங். சரி சரி ஒரு 2 minutes, சரி 1 minute, நான் அப்படியே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் கால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆஃப் பண்ணிட்டு ஆன்லைன் வராரு. நீங்கள் கையில் மொபைல் தான் வச்சுருப்பீங்க. டக்குன்னு அவரோட வீடியோ கால் பார்த்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ ஸ்மைலு. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துறீங்க, நிழலாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு, தேங்க எப்போ தேங்க வருவேன், வந்துடுறேம்மா வந்துடுறேன், எதுக்கு, இன்னும் 5 months தான், முடிஞ்ச உடனே நான் ஐயா பறந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதே தான் தயாங்க நீ லாஸ்ட்டு 2 months சொல்லிகிட்ருக்கேன். என்னப்பா ப்ளீஸ்மா, இன்னும் 5 months தான், எனக்கு லீவ் கிடச்சிரும். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months லீவ் கேட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். டைம் ஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணுவியா, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டியா? என்னடா ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? உங்களை கூட்டிகிட்டு போகாமலையா? கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். 6 months ஆஃப்டர் உங்களை கூட்டிகிட்டு இங்கே இங்கே தான் ஃபுல்லாக, ஓகேங்களா? ஐ மிஸ் யூ டூமா. சரி சரி பாய், எனக்கு ஒர்க் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. நீங்கள் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறதுக்குள்ளேயே கட் ஆகிடுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வாட்ஸ்அப்பில் தான், சாப்பிட்டியா இல்லையா பாப்பு? சாப்பிட்டேன், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் நைட் கண்டிப்பாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிடுறாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ஏஞ்சி உங்கள் ஆஃபீஸ்க்கும் போகிறீங்க. போயிட்டு உங்களோட கேபினில் தான் உட்காரிங்க. நீங்கள் ஐடி ஸ்டாஃபாக இருக்கீங்க. உங்களோட ஒர்க் என்னன்னாக்கா ப்ராஜெக்ட் பண்ணுறது அண்டு
டிபார்ட்மெண்ட்டாக போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது இதுதான் உங்கள் ஒர்க்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் தான் ஜியா. ஏய் தேங்கிட்ட பேசுனியா? பேசினேன். பேசாமல் போடி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனை பற்றி பேசாத. ஏன் என்னாச்சு? அவனால் இன்னும் வர முடியாதா? இன்னும் 5 months ஆகும். 5 months தானே, இப்படின்றதுக்குள்ளே போயிடுறோம். நீ கவலையப்படாத. இப்படி தான் நான் அவனை நல்லா பார்த்தே 2 yearsக்கு மேலே ஆகுது தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் டார்க் சர்க்கிள்லாம் வந்துச்சு தெரியுமா? வீடியோ காலில் இப்போ தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி வீடியோ கால் பண்ணால் தெரியுமா? இன்னும் ஒழுங்காகவே முகத்தை பார்த்து பேசலை. என்கிட்ட பேசும்போது கூட லேப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். இவன் எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம்? அதான் நான் பண்ணுறேன்னா இங்கே வந்து ஏதாவது பண்ணலாம்ல. வயனா அவனோட ஒர்க் வேறு, உன்னோட ஒர்க் வேறு இல்லைம்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னும் கொஞ்ச நாளில் தேங்க வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் மேனேஜர் வந்து எல்லோரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு கேபின் போய்ட்டு, சார் இந்த ஃபைல் இதுக்கு வந்து எனக்கு ரிசல்ட் ஒழுங்காகவே வரல, நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்களா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த சைடில் வந்துட்டு தயாங்கு தான் அப்பப்போ மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. டபுள் டிக் காட்டுதே தவிர ப்ளூ டிக் காட்டவே மாட்டேது. உங்களுக்கு அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுது. சரி, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படியே போனால் எவ்வளோ நாள் இருக்குது, இப்படியே போகிறது அப்படின்னு சாயங்காலம் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவா வெளியில் வந்துட்டு சேர் போட்டு அதில் டீ குடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன கிளவி இங்கே உட்காந்துருக்க, உள்ளே உட்காராமல் கொசுக்கடியில் சொல்லுவேன் கிளவியாடி. நான் கிளவி கிளவின்னு சொல்லாமல் குமரி நான் சொல்ல முடியும்? போமா அங்கிட்டு. சரி, எப்போ தயங்க வராதா இருக்காராம்? நீயும் ஏம்மா அவரை பற்றியே பேசுகிற? அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணி உன்னை நான் மாமியார் வீட்டுக்கு அனுப்புறது? எனக்கும் நிறைய கடமை இருக்குல்ல. அம்மா வந்ததும் வராதம்மா, இதை பற்றி பேசாதம்மா, எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏண்டி உன் கல்யாணத்தை பற்றி பேசினா டென்ஷன் ஆகுதாடி? ஒழுங்காக மாப்பிள்ளைய வர சொல்றி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா அவர் வரத்துக்கு இன்னும் 5 months ஆகுமா? என்னடி சொல்கிற? போன வாரம் தான் சொன்னேன் இன்னும் 3 monthsன்ட்டு, இப்போ நான் 5 monthsன்றேன். தெரியலம்மா, நான் ஃபோன் பேசினேன் அப்போ தான் சொன்னார். நீ போமா அங்கிட்டு, வேலையை பார்த்துட்டு சும்மா ஏதாவது என்னை சொல்லி டென்ஷன் படுத்திகிட்டே இருக்க. டீ போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உட்காரிங்க. மிட் நைட் அவருக்கு வந்துட்டு ஒரு 2 o'clock இருக்கும். எனக்கு டைமிங் சரியாக தெரிலடா, நான் ஒரு தோராயிரமாக சொல்கிறேன் சரிங்களா? அப்படியே தூக்கத்துலேயே ஏஞ்சி இவளுக்கு ஃபோன் வேறு பேசி ரொம்ப நல்லா ஆகுதுல அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு பால்கனி போகிறாரு. போயிட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் அப்போ தான் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு உங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுமா, தூங்கிட்டு இருந்தியா என்ன? ஆமாம். ஏன் போய் தூங்க போ, பரவாயில்ல. இல்லைம்மா, காலையில் உங்ககிட்ட பேசியும் பேசாமலேயும் வச்சிட்டேன், எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் அலாரம் வச்சு ஏஞ்சி உன்கிட்ட ஃபோன் பேசுகிறேன். ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இங்கே வந்துருங்களேன், நம்ம 2 பேரும் இங்கே சம்பாதிக்கலாம். அதுக்கு இல்லைடா, நம்ம கல்யாணத்துக்கு காசெல்லாம் சேர்க்கணும்ல, சேர்த்த வரைக்கும் போதும், வாங்கலை ப்ளீஸ். வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ கேமரா கிட்ட வந்து வயன் எனக்கு ஒரு கிஸ் தரியா? இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோர்கிட்ட போயிட்டு தாப்பா போட்டுட்டு, இந்த மாதிரி தாப்பா போட்டிருக்க மாட்டீங்க, தாப்பா போட்டுட்டு அப்படின்னு நீங்களும் கேமரா கிட்ட வரீங்க. அப்படியே அவரோட லிப்ஸை வந்துட்டு கேமரா கிட்ட காட்டுறாரு. நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க கேமராட்ட. நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. போ, எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி கேமராக்கு பின்னாடி சைடில் போயிடுறீங்க. அப்படியே ஃபோனுக்குள்ளேயே வந்து லேப்டாப்குள்ளேயே போயிடுவார் போல். எங்கடி போனேன்?
நான் இன்னும் ஃபீல் பண்ணவே இல்லை அதை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தூக்க கலக்கத்தில் இருந்த மனசை அப்படியே வந்துட்டு தெளிவாயிடுறாரு. நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே பார்க்குறீங்க, உங்களோட ஐஸ் தான் அந்த கேமராவில் தெரியுது. இப்படியே பண்ணி பண்ணி ஏதாவது பண்ணி நீ சாய்ச்சிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படி கேமரா கிட்ட வந்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அவரும் அப்படியே ஆசையாக அவங்கக்கிட்ட வராரு, நீங்களும் போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேப்டாப்குள்ளே குடும்பம் நடத்துறது, கிஸ் அடிச்சுக்கிறது எல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசுகிறீங்க. அப்புறம் தயங்க அப்படியே தூங்கி தூங்கி உழுவுறாரு. உங்களுக்கு அதுவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நீ போய் தூங்குப்பா போ, தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தான் என்னமோ பேசிகிட்ருக்காரு. நீங்கள் உளராத, தூக்க கலக்கத்தில் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது, போய் தூங்கு போ, நான் நாளைக்கு காலையில் பேசுகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை பார்த்துட்டே தான் அப்படியே தூங்குறாரு. நீங்களும் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, எப்போ தூங்குறாருன்னு பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் நேரம் அவர் தூங்குறத ரசிச்சுட்டு அழகு பிள்ளை தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்ச நேரத்தில் காலை கட் பண்ணிட்டு கீழே வரீங்க. உங்களோட ஈவினிங் ரொட்டீன்லாம் பார்க்குறீங்க. தென் டீ கேட்டிங்களே அதெல்லாம் குடிச்சிட்டு, அம்மா சொல்லும்மா, நான் ஆஸ்திரேலியா கிளம்பி போகவா? ஏம்மா? எனக்கு தயங்க பார்க்கணும் போல இருக்குது. அவன் வர மாதிரி தெரியல, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் மாப்பிள்ளை வந்துடுவார், அவருக்கு உனக்கு கல்யாணம், தேவையில்லாமல் நீ தனியாலாம் போக வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. இல்லைம்மா வேணாம் ஏன், நான் அனுப்புகிற மனநிலைமையில இல்லை. நீ தினமும் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதே எனக்கு ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்குது. நீ வீட்டில் இல்லாமல் நீ இதெல்லாம் ஆஃபீஸ் அங்கே ஆஸ்திரேலியாலாம் போயிட்டு வேண்டாம், நீங்கள் இரு, மாப்பிள்ளை வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறீங்க. அண்ட் நீங்களும் ஈவினிங் டின்னர்லாம் சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு போய் படுக்கிறீங்க. தேன் கரெக்டாக கால் பண்ணுறாரு. மார்னிங் அவருக்கு வந்துட்டு ஒரு 7:30 போல். நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, என்ன அதிசயமாக கால் வந்திருக்கு, நான் கிளம்பிட்டேன், உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. நீங்கள் சூப்பராக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போ, கொஞ்சம் பின்னாடி, இந்த ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமாம் நீ வாங்கி கொடுத்தது தான், போடவே இல்லை தெரியுமா, இப்போ தான் போட்டேன், இது காட்டுறதுக்காகவும் தான் வீடியோ கால் பண்ணேன், நல்லா இருக்குது, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நெட்டி முறைக்கிறீங்க. தேங்க அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு, நான் கிளம்பட்டுமா, கட் பண்ணட்டுமாடாமா? கட் பண்ணுறானா? தேங்க கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் தேங்க. இல்லைம்மா ஒர்க் இருக்குது, கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாஸ்ட்டாக சாக்ஸ்லாம் போட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்து மாட்டுறாரு. நீங்கள் லவ் யூ, மிஸ் யூ, லவ் யூ டூ, மிஸ் யூ டூ. சரி கொஞ்ச நேரம் இப்படியே ஆஃபீஸ் போகிற வரைக்கும் பேசிகிட்டே இருக்கேன் ப்ளீஸ். இல்லைம்மா பஸ்ஸு பிடிக்கணும், அப்புறம் ஒரு ட்ரெயின் வேறு பிடிக்கணும், நீங்கள் பாட்டுன்னு லைனில் இருந்தால் என்னால் உங்ககிட்ட கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுமா, நீங்கள் வைங்க, நான் வந்துட்டு சேட் பண்ணுறேன் சரிங்களா, பஸ் ஏறி உட்காந்தோன்னே. எனக்கு தூக்கம் வருதில்ல, சரி நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் அப்படின்ட்டு தேங்க அப்படியே உட்காந்துட்டு உங்ககிட்ட அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. பையன், அம்மா அப்பா கிட்ட பேசினேன், என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து வீட்டில் நிச்சயதார்த்தம் பண்ணலான் இருக்காங்களா? என்ன சொல்கிற, நிச்சயதார்த்தமா? ஆமாம், நீ இல்லாமல் எப்படி தயா? அதுதான் நான் இல்லை தான், என்கேஜ்மெண்ட்க்கு டேட் பார்த்துட்டாங்களா, அந்த டேட் ஓகேன்னு சொன்னாங்க, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், அதான் அவங்கக்கிட்ட சொல்லலாம். தேங் நீ இல்லாமல் இன்கம்ப்ளீட் தயாங், நீயும் வந்துட, என்னம்மா பண்ணுறது, நான் வேணால் லீவ் பார்க்குற ஒரு 5 days தானா, அவ்வளோதாம்மா கொடுப்பாங்க.
எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை விட்டு தூரமாக என்னால் சத்தியமாக ஒன்று கூட ஓட மாட்டேது தெரியுமா, உன்னோட இல்லாமல். எனக்கும் அதே தான் தயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து ட்ராப்லெட்ஸ் வருது. நீங்கள் சரி ஓகே சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுகிறீங்க. தயாங்க்கு புரியுது சரின்ட்டு கட் பண்ணுறாரு. அண்ட் இப்படியே தான் போகுது. ஒரு 5 days கிட்ட போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கால்ஸே பேசிக்கல, டெக்ஸ்ட் மட்டும்தான் பேசிக்கிறீங்க, டெக்ஸ்ட்டில் மட்டும்தான். ஸோ ஃபைனலாக இங்கே தயாங்கிட்ட இருந்த கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஒயன், ஹலோ ஹலோ ஒயன், ஹலோ எங்கே இருக்க, ஹலோ கேட்கல எனக்கு சரியா, ஹலோ ஒயன் அப்படின்னு பேசும்போது நீங்கள் எங்கேயோ டவர் கிடைக்காத இடத்துல இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு கட் பண்ணிடுறீங்க. ஐயோ இப்போ தான் கால் பண்ண அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் பண்ணுறீங்க. பட் உங்கள் ஃபோன் வந்துட்டு பேட்ரி டெட் ஆகிட்டு தயாங்க்கு என்ன இவ கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே சுற்றி இருந்தவங்க வாய்ஸ் தான் கேட்டது, உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஸோ தயாங்க்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு போயிருந்துருப்பீங்க. போயிட்டு ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு லேப் ஓப்பன் பண்ணீங்க. தயாங் ஆஃப்லைன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு ஒரு கால் பண்ணுறீங்க. தயாங் பார்த்தா 5 மிஸ்டு கால்ஸ் பண்ணியிருக்காரு. வாட்ஸ்அப் தானே தெரியும், அதில் மிஸ்டு கால் வந்தால். நீங்கள் அப்படியே குழந்த பாவம் ஃபோன் பண்ணியிருக்கேன், நம்மளால தான் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தயாங்க்கு கால் பண்ணுறீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸு. தென் அவரோட ஐஜி ஸ்டோரி போய் பார்க்குறீங்க. நிறைய ரீல்ஸ் அனுப்பியிருக்காரு. தென் அவரோட ஸ்டோரி பார்க்குறீங்க. ஏதோ பார்ட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு அதை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்றீங்க. என்கிட்ட ஃபோன் பேச முடியலன்னு சொன்னால் அப்போ பார்ட்டியில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு கிளிப்பிங் மாதிரி எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம கடுப்பாகிடுது. நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணுறீங்க. தயாங் என்கிட்ட பேச முடியாது சொன்னால் பார்ட்டிக்கெலாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு கத்துறீங்க. உங்களுக்கு கோவம் வந்தால் எக்ஸ்ட்ரீமுக்கு கோவம் வரும். ஏன்னா தயாங் வந்துட்டு ஸ்டோரி போட்டது நேற்று நைட்டு, நீங்கள் பார்த்தது இப்போ, அவர் கால் பண்ணது ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுவே டென்ஷன் இரிட்டேட் ஆகிட்டு நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போயிருக்கான், என்கிட்ட ஃபோன் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை தூக்கி போட்டு உட்காடுறீங்க. தென் ஒரு மிட் நைட் போல், உங்களுக்கு மிட் நைட் போல் கால் வருது. நீங்கள் கண்ணாப்பினான்னு கத்துனதே பார்த்துருப்பாரு. நீங்கள் அட்டனே பண்ணல, நீங்கள் நல்லா குப்பரைக்கு அடித்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஐயோ இவனை எனக்கு எடுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க்கு வந்துட்டு பயம் ஆகிடுது. என்ன இவன் வேணுக்குனே பண்ணுறாளா இல்லை உண்மையாகவே கால் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கால் பண்ணுறாரு, எடுக்கவே இல்லை. சரி நம்ம வந்துட்டு ஒரு 6 மணி போல் காலையில் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாரு. தென் அவருக்கும் வந்துட்டு லீவ் கிடச்சிருது. தென் உங்களுக்கு கால் பண்ணி இதை சொல்லணுன்ட்டு விருப்புறாரு. பட்டு ஏன் சொல்லணும், நேரில் போய் சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேக்லாம் பண்ணுறாரு. ஒரு 3 month போல் லீவ் கிடச்சிருக்கு அவருக்கு. 5 monthன்ட்டு இருந்தது 3 month ஆகிடுச்சு. ஸோ அவரும் டக்குன்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டு என்ன வாங்கணும்னு நினச்சி வச்சுருந்தாரோ அதெல்லாம் உங்களுக்காக நிறையா வாங்கி வச்சுருந்துருப்பார். வீட்டுக்கு வாங்குறதுக்கெலாம் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு 1 day ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு டிக்கெட் போட்டிருப்பாரு. அது வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு கோவம் ஈகோ அதிகம். ஸோ நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பீங்க. அவர் வந்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பார் ஃப்ளைட்டில். உங்களுக்கு இன்னும் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுது. என்ன இவன் எடுக்கவே மாட்றான், பண்ண தப்புக்கும் வந்துட்டு மெசேஜும் பண்ணல, கால் மட்டும் தான் பண்ணியிருக்கான், ரிப்ளை பண்ணால் ஏதாவது நம்ம கத்திடுவோன்ட்டு ரிப்ளை பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கோவத்தோட கூடலேயே இருக்கீங்க, பேசாமல் கொள்ளாமல். தென் உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஒரு 2 daysல தான் நீங்கள் என்கேஜ்மெண்ட்லாம் வந்துடுச்சு, இன்னும் வரவே மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலுமே தயங்கில்லாமல் அந்த அவன்கிட்ட சண்டை போட்டது ஒரு மாதிரி கோவம், சந்தோஷம், ஒரு மிக்ஸ்டு எமோஷனாகவே நீங்களும் இருக்கீங்க. தென் தயாங்கும்
ஃபைனலாக கொரியா வந்து ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ணிட்டு கடகடன்னு ஒரு டாக்ஸி பிடிச்சி, வீட்டுக்கெலாம் தெரியாது இல்லையா, அவர் பாட்டுன்னு கடகடன்னு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்திருப்பார். எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் சரியான ஷாக்கு. என்னடா திடுதிப்புன்னு வந்து இறங்கியிருக்க, என்கேஜ் பண்ணிட்டுன்னு சொன்னோன்னே லீவ் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லை இல்லை 5 நாள் தானே. இல்லைம்மா அப்புறம் எத்தனை நாள்? 3 மந்த். என்ன சொல்கிற? அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எனக்கே லீவு கிடச்சதுன்றது முந்தாநேத்தி தான் தெரியும். முந்தாநேத்தி லீவு கிடச்சோடனே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி நேற்று நைட்டு கிளம்பி காலையில் வந்து இறங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, என்ன ஆச்சு? எனக்கும் ஒயனுக்கும் சண்டை. எனது உனக்கும் ஒயனுக்கும் சண்டை? அவள் சொல்லவே இல்லை. அவள் தான் என்றைக்குமா அவள் சொல்லியிருக்கா சண்டையெல்லாம். என்ன பண்ணேன், இதிலலாம் வந்துட்டு திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீ வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கோ. அதில் வந்து அந்த சூட்கேஸில் வந்துட்டு ஒயனுக்கான திங்ஸ்லாம் இருக்குது, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அன்பேக் பண்ணு. நான் உடனே போய் ஒயனை பார்த்துட்டு வந்துடுறேன், இல்லைன்னா நீ வந்துட்டு கடிச்சே கொன்றுவா போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, டக்கு டக்குன்னு கிளம்பி கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் தான் பொக்கே வாங்குறாரு. அண்ட் டைரி மில்க் அண்டு கிண்டர் சாக்லேட் தெரியுமா? கிண்டர் ஜாயில் கிண்டர் சாக்லேட்டு, டைரி மில்க் வேணாம். கிண்டர் சாக்லேட் வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு இருக்கும், நீங்கள் சாப்பிட்ருந்தா தெரியும், ரெட் வித் ஒயிட்டில் இருக்கும். கிண்டர் ஜாயோட ஒரு கம்பெனி தான். ஸோ அதையும் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. தேங்க அப்படி டோரை நாக் பண்ணிட்டு வராரு. மாப்பிள்ள நீங்கள் இப்போ ஒயன் சொல்லவே இல்லை நீங்கள் வரீங்கன்னு. அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூம் கிட்டே போகிறாரு. அத்தை காரணத்துக்கு கொண்டு ரூமுக்கு மட்டும் வந்துடாதீங்க, எக்காரணத்தை கொண்டும் எட்டி மட்டும் பார்த்துடாதீங்க சரிங்களா? ஏன் பார்த்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் லாக் போடல, அப்படி தான் படுத்திருக்கீங்க, லைக் திறந்தா உள்ளே வந்துடலாம் அப்படி தான் படுத்திருக்கீங்க. தேங்காய் அப்படியே வந்துட்டு அந்த புக்கையை சைடில் வச்சுட்டு சாக்லேட்டை வச்சுட்டு அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து அதாவது இந்த வின்டர் சீசன்லலாம் போடுவாங்கள்ல, ஒரு தம்ப்லைனில் வைக்கிறேன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜர்க்கன் ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ அதை கழட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறாரு. லாக் போட்டு வந்து ஓகேங்களா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. சரி, லாக் போட்டு வந்துட்டு உங்களை டைட்டாக பேக்கப் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அவரும் உங்களோட ரைஸ்டையும் உங்களோட நெக்கையும் கிராப் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு 6 o'clock சம்திங் இருக்கும் அந்த டைமு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படியே அவரோட நெக்கில் போய் பறி பண்ணிட்டு இன்னும் நல்லா ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஓகேடா ஆர்மிஸ், ஓகேடா டென்னிஸ், இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் 1 ஷார்ட்டாக தான் போடலான்னு நினச்சேன், பட் என்னால் முடியல, 2 ஷார்ட்டாக போட வேண்டிய சுச்சுவேஷன். நான் இதை வந்துட்டு நாளைக்கு போட்டுடுறேன். இன்றைக்கி நான் என்ன டேட்டுக்கு போடுறேன்னு எனக்கு தெரியல, பட்டு ஐ திங்க் ஸோ இது 11 போடுவேன்னு நினைக்கிறேன். 12 போட்டுடுறேன் சரிங்களா? டாட்டா பை பை, சி யூ லேட்டர், சார், அங்கிலா, பாய்.